வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. நம்ம பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு போதுமான அளவுக்கு வேண்டிய பாதாமை சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் எழுந்ததும் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்போட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, ஏன் நம்ம பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டோம் அப்படின்னா, பாதாம் பருப்பினுடைய சருமத்தில் ஒரு விதமான என்சைம் தடுப்பான் இருக்கிறதால இது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். இதனால ஊட்டச்சத்துக்கள் நமக்கு விரைந்து கிடைக்காமல் போகலாம். அதனால இரவில் ஊற வைத்த அந்த தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை அதாவது அனிமியா உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் போதுமான அளவுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட வேண்டியது அவசியம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்துல சரியான விதத்துல அனைத்து சத்துக்களுமே இருக்க வேண்டியது அவசியம். ரத்தத்துல ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு இரும்பு சத்தை ஊற வைத்த பாதாம் பருப்பு அதிகப்படுத்தும். இரும்பு சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் அதிகரிக்கப்படும். அதனால உங்களுக்கு அனிமியா மட்டும் கிடையாது, அதாவது ரத்த சோகை மட்டுமல்ல, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராமல் தடுத்து நலம் பெறுவதற்கெல்லாம் உங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். சருமம் பொலிவு பெறுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிட்டே இருக்கும் அப்படின்னா இது நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தரும், புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்களிலும் கொடுக்கும். இதனால நமக்கு இதெல்லாமே கிடைக்கும் போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் கிடைக்கும். தோலுக்கு அதிக பளபளப்பு தருவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்பு அதிக அளவு உண்பவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடல் பலமாக இருக்கும். உடலுக்கு தேவையான அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படுது. ஸோ அந்த உணவுகளை சாப்பிடுவதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் சாப்பிடாம இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது தான். இப்போ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், அதாவது அந்த கெட்ட கொழுப்பு சத்துக்கள்லாம் எதுவுமே கிடையாது. எனவே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்கன்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஸோ நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வளமான அளவில் இருக்கணும், கெட்ட கொழுப்புகள் வேணாம். அப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இதயத்துக்கு கிடைக்கப்பெற்று கெட்ட கொழுப்புகளை குறைச்சி மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான பிரச்சனைகளை கியூர் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் தீர்க்கப்படுவதற்கும் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால் தான் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் நம்மளுடைய உடலுக்கு மோசமானவை. இந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்வதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வதும் அல்லது எடுக்காமல் இருக்கிறதுவே நமக்கு நல்லதுதான். ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடுங்க. இது உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு. இதை நீங்கள் அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்கன்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தினமும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் கியூர் ஆயிடலாம். அல்லது குறைந்த அளவில் சாப்பிடணும் அப்படின்னா 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கப்படும். கடுமையான கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயன் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். அதுவும் குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல்
விடாமல் ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே கிடையாது. ஸோ அது இந்த கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் குறைச்சிடும். இப்போ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடப்பாங்க. அந்த மாதிரி பட்னி கிடக்கிறதெல்லாம் இனிமேல் நீங்கள் தவிர்த்துடுங்க. உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளையும் ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். கொலஸ்ட்ராலையும் நீக்கிக் கொள்ளலாம். முக சுருக்கங்களை போக்குகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் முக சுருக்கங்கள் என எதுவும் இல்லாமல் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நமக்கு அந்த ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனி நமக்கு முக சுருக்கங்களை போக்க வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே என்ற கவலை வேணாம். 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடும் போதே முக சுருக்கங்களை மறைய வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் உங்களுடைய சருமத்தை இரவில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல ரத்த ஓட்டத்தினுடைய அளவு போதுமான அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும். ஸோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டாலும் பாதாம் பருப்பு சாப்பிட்டாலுமே உங்களுடைய சருமம் சுருக்கம் இல்லாமல் நன்றாக பொலிவோடு இருக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்களை தவிர்ப்பதில் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால வயதானவர்களுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நோய்களிலிருந்து விடுபடுவாங்க. மறதி ஓரளவுக்கு அவங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளம் வயதிலிருந்து இப்போது பலருக்கும் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட கொடுத்து பழக வச்சோம் அப்படின்னா முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடக்கூடியவர்களுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். நம்ம எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று மூளை நமக்கு ஆரோக்கியமான சுறுசுறுப்பான வேலையை செய்யும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு போறவர்களுக்கெல்லாம் தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனை எல்லாம் போக ஆரம்பிக்கும். அப்போ அடர்த்தியான கருகருவென்று வளமான தலைமுடியை நம்ம பெறுவதற்கு, முடி கொட்டுதல் பிரச்சனை விடுபடுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் விட்டமின் இ சத்து இருக்கு, ஃபிளவனாய்ட்ஸ் இருக்கு. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாம்ல 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் அது நல்ல கொழுப்பு அப்படின்றதால நமக்கு அது பாதகம் கிடையாது. சைடு எஃபெக்ட் விளைவிக்காது, நன்மைகளை தான் கொடுக்கும். இதய நோய் இருக்கிறவங்கலாம் வாரத்தில் 5 நாட்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மாரடி போறக்கூடிய அபாயம் 50% குறைஞ்சிரும். ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றதால அது எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படுத்தாது. ஸோ இப்போ ஒரு 30 கிராம் பாதாம் பருப்புகளை தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியதுக்கு காரணமாகவே அமைது. கலோரிகள் 163 கிராம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு என்று சொல்லக்கூடிய ஃபேட் 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், மேலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு இருக்கிறதால தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுத்து நம்மளை நலமோட வாழ வைக்குது. எனவே வாரத்தில் தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.